உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காத முதல் முறையாக இருக்கின்ற மத்திய அரசு நான் பார்க்கின்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கோபத்துடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு நமக்கெல்லாம் துரோகம் செய்திருக்கிறது. எவ்வளவு பெரிய துரோகம்! காரணம், அங்கே கர்நாடகாவில் இவர்கள் வெற்றி பெற வேண்டும். இது சுயநலம். ஏன் இதை வச்சுதான் நீங்க வெற்றி பெறணுமா? விவசாயிகளுடைய சடலங்கள் வச்சுதான் நீங்க வெற்றி பெறணுமா? இங்க இருக்கிற மாநில அரசு அவங்களுக்கு என்ன இருக்குது? பதவிக்கு வந்துட்டாங்க, அவ்வளவுதான். இவருக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க, இவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. கேட்டா நாடாளுமன்றத்தில் நாங்க குரல் கொடுக்கிறோம்னு சொல்றாங்க. நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். நான் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். ஒரு நாள் நான் போயிட்டு வந்து போராடின அவங்க கூட அப்ப பார்த்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓஹோ, இது பிஜேபி சொல்றாங்க, இவங்க செய்யறாங்க. எதுவுமே இங்க இருக்கிற அவங்க கட்சியை சார்ந்த தலைவர்கள்லாம் உளறிட்டு இருக்கிறாங்க. இங்க முக்கியமான ஒரு கட்டத்தில் இருக்கின்றோம். கடந்த 10ஆம் தேதி ஈரோட்டிலே சந்தித்து மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கும். அப்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்குள் அமைக்கவில்லை என்றால் மார்ச் மாதம் 30ஆம் தேதி சென்னையிலே நாம் கூடி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்று முடிவு செய்திருந்தோம். அந்த அடிப்படையிலே இன்று சென்னையிலே நாம் சந்திக்கின்றோம். மிகுந்த வருத்தத்துடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்த வரைக்கும் மிகுந்த கோபத்துடன் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். மத்திய அரசு நமக்கெல்லாம் துரோகம் செய்திருக்கிறது. என்னை பொறுத்தவரை இது துரோகத்தின் உச்சம் என்று நான் சொல்வேன். பச்சை துரோகம். காவிரி பிரச்சனை நமக்கு நன்றாக தெரியும். இது ஏதோ 10, 20, 30 ஆண்டுகள் பிரச்சனை கிடையாது. நமக்கு தெரிந்து 150 ஆண்டுகள் பிரச்சனை. சட்ட சிக்கல்கள் 31 ஆண்டுகள் கழித்து இன்று உச்சநீதிமன்றம் ஒரு இறுதி தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்கிறது. மேல்முறையீடு பிறகு இறுதி தீர்ப்பு. தீர்ப்பின்படி 6 வாரங்களில் மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியத்தை அமைக்க வேண்டும். 6 வாரங்கள் நேற்றுடன் முடிவடைந்தது. ஆனால் மத்திய அரசு வேண்டுமென்றே அரசியல் காரணத்துக்காக அமைக்கவில்லை. இதில் 4 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுவை. இதில் 3 மாநிலங்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை உடனடியாக அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. கர்நாடகா மட்டும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். அப்படி மத்திய அரசு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், தமிழ்நாட்டுடைய விவசாயிகள், எத்தனை விவசாயிகள் இதனால் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். காவிரி தமிழ்நாட்டினுடைய உயிர்நாடி பிரச்சனை. தமிழ்நாட்டில் இது விவசாய பிரச்சனை மட்டுமில்லை, பல முறை நான் சொல்லியிருக்கின்றேன். இது தமிழ்நாட்டில் உள்ள 5 கோடி மக்களுடைய குடிநீர் பிரச்சனை. இது 19 மாவட்டங்கள் காவிரி நம்பியிருக்கிறது. 7 மாநகராட்சிகள் காவிரி நம்பியிருக்கிறது. 40 லட்சம் விவசாயிகள் காவிரியை நம்பியிருக்கின்றார்கள். இப்படி இவ்வளோ பெரிய பிரச்சனை, இதற்கு ஒரு தீர்வு இறுதியில் எவ்வளோ போராட்டங்கள், எவ்வளோ தியாகங்களுக்கு பிறகு வந்திருக்கிறது. இதுதான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பை மதிக்காத முதல் முறையாக இருக்கின்ற மத்திய அரசு நான் பார்க்கின்றேன். எவ்வளவு பெரிய துரோகம் அது! காரணம், அங்கே கர்நாடகாவில் இவர்கள் வெற்றி பெற வேண்டும். இது சுயநலம். ஏன் இதை வச்சுதான் நீங்க வெற்றி பெறணுமா? விவசாயிகளுடைய சடலங்கள் வச்சுதான் நீங்க வெற்றி பெறணுமா? கடந்த முறை ஈரோட்டிலே நாம் சந்தித்த நேரத்திலே அப்பொழுது நான் உங்களுக்கு பல முறை நான் சொல்லியிருந்தேன், நான் வகிக்கின்ற இந்த பதவி, எம்பி பதவி, மக்கள் பிரதிநிதி, இந்த பதவி, இது நீங்க சொல்லுங்க, இது தூக்கி போட்டு வந்துடுறோம், இது ஒரு பெரிய பதவி கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். எனக்கு இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் காவிரி தீர்வு தான் எனக்கு, அதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம், நமக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம். அதெல்லாம் அன்று நான் சொன்னேன், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும், எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்களும் உடனடியாக ராஜினாமா செய்வோம். அதில் முதல் ஆளாக நான் இருப்பேன். அப்படி செய்தால்தான் மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கிடைக்கும். ஆனால் இங்கே இருக்கின்ற மாநில அரசு அதில் நிச்சயமா அதுக்கு உடந்தையாக இருக்க போவது கிடையாது. இருக்கின்ற மாநில அரசு
அதை பற்றி நான் இதில் பேச வேண்டாம். அதனால் என்ன நம்ம செய்ய இருக்கின்றோம், அடுத்த கட்டம் என்ன செய்ய வேண்டும், என்னுடைய நோக்கம் என்னன்னா உங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கொண்டு வர்றது தான். இதில் நானோ நான் சார்ந்த கட்சியோ இதில் எங்கேயுமே வரப்போகிறது கிடையாது. ஏன்னா இது அரசியல் அற்ற ஒரு முயற்சியாக நாம் பார்க்கின்றோம். ஜல்லிக்கட்டு ஏன் வெற்றி பெற்றது என்றால் அது அரசியல் அற்ற ஒரு இயக்கமாக போராட்டமாக இருந்தால்தான் அது மிகப்பெரிய வெற்றி கண்டோம். 8 நாளில் முடியாதுன்னு சொன்ன மத்திய அரசும் உச்சநீதிமன்றம் 8 நாளில் முடியும்னு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜல்லிக்கட்டு. ஏன்னா இளைஞர்கள் வெளியில் வந்தாங்க. அதே இளைஞர்கள் இந்த காவிரி பிரச்சனைக்கு வெளியே வர வேண்டும் என்று பல முறை நான் கேட்டிருக்கின்றேன். அதனால் இதில் நானோ நாங்கள் சார்ந்த கட்சியோ எங்கேயுமே நாங்கள் எங்கள் பேரை பயன்படுத்துறதெல்லாம் நாம் வரப்போகிறது கிடையாது. என்னுடைய நோக்கம் உங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சின்னா அதில் ஒருங்கிணைப்பு நம்ம மத்தியில் இல்லை. அதை நீங்களே ஏற்றுப்பீங்க. ஏன்னா சில பேர் ஒவ்வொரு அரசியல் கட்சி சார்ந்த கூட சில பேர் இருக்கிறாங்க. அதனால் இதிலேருந்து அரசியல் பிரச்சனையாக நம்ம பார்க்காம இது நம்மளுடைய காவிரி பிரச்சனையை, காவிரி தாய் நமக்கு மிகப்பெரிய நமக்கெல்லாம் ஒரு தாயாக நாம் பார்க்கின்றோம் இந்த காவிரியை. அந்த வகையில் இதை நாம் கடைபிடிக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நான் எடுத்து செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேணும் நீங்கள் சொல்லுங்கள். 10ஆம் தேதி ஈரோட்டில் நான் சொன்னேன், 30ஆம் தேதியிலிருந்து நம்ம மறியல் செய்யலான்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ கோபம். அன்னைக்கே நான் சொன்னேன் 30ஆம் தேதி வரைக்கும் காத்துருக்கணும், அன்னைக்கே அடுத்த நாளே செய்யலாம். ஏன்னா அப்பயே தெரிஞ்சு போச்சு மத்திய அரசு இது கொண்டு வர போகிறது கிடையாது. ஏன்னா மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி சென்னைக்கு வந்தார், பேட்டி கொடுத்தார். அப்போ சொன்னார் எந்த காலக்கெடுவும் கிடையாதுன்னு சொன்னார். அதே போன்று இந்த யுபேந்திர சிங் பிரசாத் சிங், யூபி சிங்னு ஒரு மத்திய நீர்வளத்துறை செயலாளர், அவர் தொடக்கத்தில் என்ன சொன்னார், ஸ்கீம்னா என்னன்னா அது காவிரி மேலாண்மை வாரியம் தான் அவரு வாயால சொன்னார். பிறகு ஒரு ஆலோசனை கூப்பிட்டார் எல்லாரையும், இங்க இருக்கின்ற அதிகாரிகள் 4 மாநில அதிகாரிகளை கூப்பிட்டு என்ன அந்த தலைப்பு என்னன்னா காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது சார்பாக ஆலோசனை கூட்டம். அவர் வாயாலே சொல்றது இல்லை. ஆனா அதுக்கு பிறகு என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் ஸ்கீம்னா என்னன்னு எங்களுக்கு தெரியல. இவரால் படிச்சு வர அதெல்லாம், இவருக்கு எதுக்கு ஐஏஎஸ், இவருக்கு அது கூட தெரியலையே அவருக்குலாம். அப்போ அதோட எண்ணம் நமக்கு புரிஞ்சு போயிடுச்சு. இது தாமதிக்க வேண்டும். இங்க இருக்கிற மாநில அரசு அவங்களுக்கு என்ன இருக்குது, பதவிக்கு வந்துட்டாங்க அவ்வளவுதான். இவருக்கு ஓட்டு போட்டாங்க, அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்க, இவர் அனுபவிச்சுட்டு இருக்காரு. எவ்வளவு நாள் அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான். மக்களை பத்தியோ விவசாயிகளை பத்தியோ பிரச்சனைகளை பத்தியோ யாருக்கும் கவலை கிடையாது. நாடாளுமன்றத்தில் கேட்டால் நாடாளுமன்றத்தில் நாங்கள் குரல் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. நானும் நாடாளுமன்ற உறுப்பினர் தான். நான் ஒரு நாள் போயிட்டு வந்தேன். போராடினவங்க கூட அப்போ பார்த்துட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் நான். ஓஹோ, இது பிஜேபி சொல்றாங்க, இவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். அடையாளம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நான் போகல. ஏன்னா அது போய் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. 4 ஆண்டு காலமாக நாடாளுமன்ற மையத்தில் எவ்வளோ தமிழ்நாடு பிரச்சனைகள் ஒன்றும் வரல. ஆனால் இப்போ காவிரிக்காக நாங்கள் போராடுறோம் சொல்ற இங்க இருக்கின்ற எம்பிக்கள், தமிழ்நாடு சார்ந்த எம்பிக்கள், மற்ற எம்பிக்கள் எல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தா அது ஏதோ ஒரு அடையாளத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. உணர்வுபூர்வமா பண்ணல, அது திருவுருவெல்லாம் பண்ணல. அவங்க அங்கே பிஜேபி சொல்றாங்க, இவங்க செய்கிறாங்க, அவ்வளோதான். நாடாளுமன்றம் நடக்க விடக்கூடாது, அவ்வளோதான் அவங்களுடைய முடிவு. அப்படி அது மாதிரி பண்ணிட்டு அவ்வளோ இதுவாக பண்ணிட்டு கேட்டால் நாங்கள் அடுத்த என்ன சொல்ல போகிறாங்க, உச்சநீதிமன்றம் அவங்க கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் போட போகிறாங்களா ஸ்கீம்னா என்னன்னு. அதுக்கப்புறம் இவங்க கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் போட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ 2 பேரும் என்ன சொல்லுவாங்க, மத்திய அங்கே இது அடுத்த கட்ட உச்சநீதிமன்றத்தில் இருக்கு, எங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. அதான் நடக்கும். அதுக்கு பிறகு அதில் உச்சநீதிமன்றத்தில் என்ன பண்ண 4 வீக்ஸ் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. 4 வீக்ஸ் நோட்டீஸில் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு விடுமுறை வரும். அதன் பிறகு ஜூன் மாதம் ஜூலை மாதம் இந்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்ன நடக்க போகுது எனக்கு தெரியல, அதுக்கும் நோட்டீஸ் கொடுக்க போகிறாங்க. இது ஒரு தாமதப்படுத்து தான். மே மாதம் 15ஆம் தேதி கர்நாடகா தேர்தல். அதுக்கு முன்பு எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. இதெல்லாம் சில சமயம் நினைச்சு பார்க்கறப்ப தூக்கம் வர மாட்டேது. இவ்வளோ பெரிய துரோகம். தமிழ்நாடு என்ன, தமிழ்நாடு ஒரு தனி நாடாக இருந்தால் இன்னைக்கு உலகத்தில் 18வது பெரிய நாடாக இருந்திருக்கும். மக்கள் தொகை அடிப்படையில் 18வது பெரிய நாடு உலகத்தில். நினைச்சு பாரு எவ்வளோ பெரிய நாடு, எவ்வளோ மக்கள், 8 கோடி மக்கள் இங்கே இருக்கிறோம்.
அதில் 5 கோடி மக்களுடைய பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை, வாழ்வாசாவா பிரச்சனை. இதுக்கு ஒரு தீர்வு, நல்ல தீர்வு நமக்கு வந்தது. ஆனால் அவங்களுடைய சுயநலத்திற்காக நாங்கள் அமைக்க மாட்டோம்னு சொல்றது. அதாவது உச்சநீதிமன்ற தீர்ப்பை ஏற்காத ஒரு மத்திய அரசு, அதை பற்றி கவலையே இல்லையா அவங்களுக்கு. மோடி வந்தார், இங்கே ஒரு வாயை திறக்கவே இல்லை. நிதின் கட்கரி வந்து சொல்லிட்டு போனாரு காலக்கெடு கிடையாதுன்னு. நாடாளுமன்றத்தில் இதை பற்றி இவ்வளோ போராட்டம், இதை பற்றி ஒரு வாய்ப்பு, ஒரு வரி ஏதாவது பேசியிருக்கிறாங்களா? எதுவுமே இல்லை. இங்க இருக்கிற அவங்க கட்சியை சார்ந்த தலைவர்கள்லாம் உளறிட்டு இருக்கிறாங்க. இங்க கண்காணிப்பு குழு யாருக்கு வேணியா? கண்காணிப்பு குழு உப்பு சப்பு இல்லாத, அது ஒண்ணுமே அதிகாரம் கிடையாது அதுக்கு. எதுக்கு உச்சநீதிமன்றம் சொல்றாங்க 6 வாரத்தில் அமைக்கணும்னு சொல்றாங்க? அதனால இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால உங்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்க சொல்லுங்க, என்ன செய்யணும், எப்படி செய்யணும். ஏன்னா அடுத்தது இப்போ 10வது 12வது தேர்வு நடந்துட்டு இருக்கு. அதுவும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால அதுக்கு கொஞ்சம் இன்னைக்கு விவேகம் கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் பண்ண வேண்டியதா இருக்கு. வேகம் நிறைய இருக்குது. இன்னைக்கு சொல்லிட்டு அறிவிச்சிட்டானே, தமிழ்நாட்டில் இளைஞர்கள்லாம் நல்லா என்ன வேணா பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு கோபத்தில் இருக்கிறாங்க. அதனால அதே நேரத்தில் நம்ம ஒரு பொறுப்பாக இருக்கிறோம். அதுக்கு நம்ம யோசிச்சு நம்ம என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துட்டு போகணும், என்ன செஞ்சாலும் நம்ம வெற்றி பெறணும். அதனால அது உங்க கருத்துக்கள்ல நீங்க சொல்லுங்க. சில கருத்துக்கள் நானும் நீங்க உங்களுக்குள்ளே நீங்க ஒரு குழு ஒன்று ஏற்படுத்தி நீங்க எல்லா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் நீங்க பாருங்க, வணிகர் சங்கங்கள் பாருங்க, மற்ற அமைப்புகள்லாம் நீங்க பாருங்க, நீங்களே பாருங்க, நீங்களே பண்ணுங்க. என்னுடைய வேலை என்னன்னா, ஒவ்வொரு முறையும் உங்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு கூட்டிட்டு வர்றது என்னுடைய வேலை. முடிவு நீங்க என்ன எடுக்கிறீங்க சொல்லுங்க. அது என்னால் என்னென்ன செய்ய முடியுமோ, அதுக்கு என்ன சார்ந்த இயக்கங்களை எங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி உங்க கூட சேர்ந்து நான் போராடுறேன். நீங்க தலைமை எடுங்க, நான் உங்க பின்னாடி வரேன். அதுதான் என்னுடைய முடிவு. அது சார்ந்ததுதான். ஏன்னா இதில் அரசியலோ எதுவுமே இதில் பண்ண வேண்டான்னு அதை ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். நாங்கள் நானும் மருத்துவர் ஐயாவும் சேர்ந்து முடிவு எடுத்திருக்கிற இதில் இறுதியிலே உங்கள் கருத்துக்களை எல்லாம் எடுத்து அது ஒரு தீர்மானமாக போட்டிருக்கின்றோம். அந்த தீர்மானத்தையும் நீங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஏற்றிருக்கிறீர்கள். இந்த தீர்மானத்தில் காவிரி உரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி, இந்த கூட்டமைப்பில் இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை தலைவர்களும் வராத சில தலைவர்களும் இந்த குழுவில் இடம்பெறுவீர்கள். இந்த கூட்டமைப்பிற்கு ஒருங்கிணைப்பாளராக என்னை தேர்வு செய்திருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நான் முன்பு சொன்னது போன்று காவிரி இது ஏதோ ஒரு நதிநீர் பிரச்சனை, இது ஏதோ ஒரு உழவர் பிரச்சனை அப்படி நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது தமிழ்நாட்டினுடைய உரிமை பிரச்சனை. இப்போ என்னை விட்டால் நான் நாளைக்கே போராடுவேன். நான் ஏன்னா போராட்டம் நமக்கு எனக்கு ஜல்லிக்கட்டுக்கு பிரதமர் வீட்டு தரையில் வெளியில் தரையில் உட்காந்து நான் போராடினேன். ஏன்னா அந்த ஏரியா அவங்க சொல்லி ஸ்டிரைல் ஜோன், அது யாராவது போராடினா சுட்டுடலாம், கேள்வி கேட்க வேண்டாம். நானும் நம்முடைய ஏகே மூர்த்தி 2 பேரும் போனோம், உட்காந்தோம், போராடினோம், எங்களுக்கு கைது பண்ணாங்க. சரி, எந்த எல்லைக்கு கூட போகலாம், அது ஒன்றும் பெரிய இது கிடையாது அதெல்லாம். ஆனால் போராடினா நமக்கு தீர்வு கிடைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு போராடணும். சில நேரம் அதுக்கு தகுந்த மாதிரி காலத்துக்காக காத்திருக்கணும். ஆனால் சில நேரம் நம்ம உருவாக்கணும் அந்த காலத்தை, அந்த தீர்வை நம்ம உருவாக்கணும். அதனால் இப்போ உருவாக்குவதற்கு ஒரு பெரிய வேலை கிடையாது, ஒரு பெரிய, ஏன்னா உங்களுடைய ஒத்துழைப்பு அதுக்கு தேவையில்லை. இப்போ இங்கே வந்திருக்கவங்க வராதவங்க, சில காரணங்கள் வராதவங்களும் எல்லாத்தையும் எங்களுடைய கட்சியின் தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் தினம் அவங்கள தொடர்பு கொண்டு பேசிட்டு ஒருங்கிணைச்சி எல்லாம் பண்ணி பேசிட்டு தான் இருக்கிறார். அதுவும் பேசிட்டு தான் இருக்கிறார் அவர். அந்த வகையில் நாம் இன்னைக்கு எடுத்த இந்த முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். அதற்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு
உங்களுக்கு அவசியமானது என்று உங்களை மீண்டும் பணியோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன்.